இப்போ என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா தக்காளி பொடி தயாரிக்க போறோம்ப்பா. இது என்னன்னா தக்காளி சீசன் வந்துருச்சு, மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. பொடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் பயனா இருக்கும். பின்னாடி எதுக்கு யூஸ் பண்ணலான்றது சொல்லிடுறோம். தக்காளி இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எடுத்து பாதியா கட் பண்ணியிருக்கோம். ஏன்னா எசன்ஸ் அதிகமா வரக்கூடாதுங்கிறதுக்காக. நீங்க இன்னும் ஸ்லைஸா கட் பண்றதா கட் பண்ணிக்கலாம், காயறது ஈஸியா இருக்கும். நாங்க ட்ரையர்ல வச்சிருக்கோம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே அழகா கொஞ்சமா அப்படியே லேசா எடுத்து சால்ட்டு தூளுப்பு அப்படியே மேலாம அப்படியே லேசா தூவி விட்டுருங்க. ஒன்னொன்னுலயுமே மெதுவா அப்படியே தூவி வச்சுட்டீங்கன்னா அவ்வளவுதான். தூவிட்டு அப்படியே காய வச்சிட வேண்டியதான். சரி, அப்படியே ட்ரையர்ல வச்சிடலாம். நாங்க வந்து நிறைய இருக்குங்கிறதுக்காக நான் இப்படியே தூவி விட்டுறேன். நீங்க அப்படியே கரெக்டா பார்த்து இப்படி தூவிட்டு போங்க. காஞ்சோட பார்க்கலாம்.